கூத்துன்னு ஒரு சிறுகதை தொகுப்பு. 10 சிறுகதை இருக்கு அதுல. இந்த சிறுகதை எழுதுனது கண்மணி ராஜான்னு ஒருத்தர் எழுதினாரு. 10 கதையில நாம இப்ப நான் சொல்லப் போற கதை என்னன்னா, அசல்ன்னு ஒரு கதை. அதுல வந்து இருளப்பன், ஆரோக்கியம், ரெபெக்கான்னு ஒரு 3 கதாபாத்திரம் முக்கியமான கதாபாத்திரம். அது இருளப்பன் இப்படி பேசுவான் முதல் இது. இருக்கிறவன், இல்லாதவன் எல்லாரையும் ஒரே உலகத்துல படைச்சுட்டால்ல, அவன சாத்தன் போல இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த கேரக்டர் பேசும். பேசி முடிச்சுட்டு என்ன பண்ணுவாரு, அவங்க எல்லாருமே டிவிஎஸ் பெட்டியில எந்த பொருள் எடுத்தாலும் ரூ. 10 விக்கிற ஒரு இது. ராஜபாளையத்துல பக்கத்துல ஒரு கிராமம். எல்லாரும் சந்திக்கிற ஒரு டீ கடை ஒண்ணு இருக்கு. அங்க போய் இவர் டீ குடிச்சுக்கிட்டு இருக்காரு இருளப்பன். அப்பதான் ஆரோக்கியம் வராரு. வந்த உடனே, "என்ன ஆரோக்கியம்? கதை தெரியுமா? என்ன? அங்க ஒரு பெரிய கடை ஒண்ணு கட்டியிருக்காங்க பாத்தியா? அது கிடக்குது, நான் அதெல்லாம் பார்க்கலண்ணே" அப்படிங்கிறாரு. சரி, ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சு கிளம்புவோம் அப்படின்னு கிளம்புறாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகிறாங்க. அதுக்கு இடையில இந்த மக்கா ஃபோனில் வந்து பேசுகிறாங்க. எதை எடுத்தாலும் ரூ. 10, எதை எடுத்தாலும் ரூ. 10 ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் பேசி முடிச்சு அது மாதிரி வேற ஒரு பொருளை விற்கிறவன் அப்படி எல்லாருமே அந்த இடத்துல கூடி பேசி அதை பதிவு பண்ணிக்கிறாங்க. பதிவு பண்ணி டீ குடிச்சு எல்லாரும் கிளம்புறாங்க. கிளம்பும்போது அந்த இருளப்பன் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலைல போகிறாங்க. சனிக்கிழமை தான் அங்கே சம்பளம். எல்லாரும் மில்லில் வேலை செய்யணும். சனிக்கிழமை சம்பளம். சொல்கிறாரு, "இந்த பொம்பளைய மாச தெளிக்கிறது முடிய போயிடணும்ப்பா. இல்லாட்டி அவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா வந்து கறிக்கடை கொடுத்துட்டேன்ன, அவன் தண்ணி அடிக்க போயிட்டான்னு இப்படி ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவாளோ. அதனால தண்ணி தெளிக்கும் போது நம்ம மூஞ்சில தான் முழிக்கணும், அதுக்கு தான் போகணும் அப்படின்னு. சரிண்ணா அப்படியே போயிடுவோம்னு சொல்லிட்டு கிளம்பி போவாங்க. போகும் பொழுது ஒரு வீட்டுக்கு போய் நிற்பாங்க. அந்த பொம்பளை அந்த அம்மா வருவா. "என்ன இருளப்பண்ண இப்போ லேட்டாக வரீங்க? கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம்ல. இருக்கிற காசெல்லாம் அவன் என் புருஷன்காரன் எடுத்துகிட்டு போய் கறிக்கடை கொண்டு போயிட்டான். அவன் நேற்று சாராயம் குடிச்சு வந்துட்டான். கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதை கறிக்கடை கொண்டு போயாச்சு. ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் தானே இருக்கிறோம் எல்லாரும். எல்லாம் கறி மீன்லாம் எடுத்து உன்ன உட்காந்து சாப்பிட்டா அது நல்லா இருக்குமில்லண்ணே" அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறான். அது சொல்கிறா இருளப்பன், "என்ன பெரிய காசு, இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும், நாளைக்கு போகும். மனுஷன் தான் முக்கியம்ப்பா. இந்த பொருளை வச்சுக்க, மெதுவாக காசை கூட" அப்படிம்பாரு. "என்னன்னு இப்படி சொல்கிறீங்க? மனுஷன் தான் முக்கியம், பொருள் பணம் முக்கியமே இல்லை" அப்படின்னு இவர் சொல்லுவார். இருளப்ப சொல்லிட்டு போயிடுவார். ஆரோக்கியம் எல்லாம் முடிச்சுட்டு வருவார். பெரிய வியாபாரம்லாம் இருக்காது ஆரோக்கியத்துக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் மில்லில் வேலைக்கு இருப்பார். ஆரோக்கிய மனைவி எப்படியாவது வியாபாரம் செஞ்சு பணம் சம்பாதிச்சு பொண்ணை கட்டி கொடுக்கணும் தான் தீவிரமாக இருப்பாங்க. இவர் ஞாயிற்றுக்கிழமையில சுற்றி முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். வந்த உடனே பொண்ணு வந்து தண்ணி கொடுப்பா, ஒரு காப்பி தண்ணி கொடுப்பான்னு கூப்பிடுவார். "இங்கே வா, ஒரு காப்பி தண்ணி கொண்டு வா" அப்படின்னு ஒரு அழுத்து சொல்லுவார். இங்கே சுற்றிட்டு வந்ததில்லை, டிவி சுற்றிட்டு வந்ததில்லை. அதுக்கு இந்த ரெபெக்கா சொல்லுவார், "ஆமாம், உங்கள் அப்பா உலகம்லாம் சுற்றி நிறைய பணம் கொண்டு இருக்காரு பாரு, போய் காப்பி தண்ணி கொடு" அப்படின்னு சொல்லுவாள். கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் பேசுவாள். காரணம், பணம் வேணும் இந்த உலகத்தில், அப்போ தான் பொண்ணை கட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு. உள் மனசுக்குள்ள ஞாயிற்றுக்கிழமைக்கு அந்த சர்ச்சில் போய் அந்த ஜெபமும் பார்க்கலாம், அல்லது இந்த பாட்டை கேட்கலான்னு விட மாட்டேங்கிறா, இன்னைக்கெல்லாம் நாளைக்கு கேட்டுக்கிறது அப்படின்னு விரட்டுறா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இருளப்பன் சொல்லுவார், "நம்ம மந்திர ஆசாரி இருக்கால, நகை செய்கிறவர், அந்த கடைக்கு போய் பார்த்தேன், பவுன் வேலை என்னான்னு கேட்டேன், அப்படியே வந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் மந்திர ஆசாரி கடைக்கு போகவே இல்லை. ஒரு நாள் போகிறேன், மந்திர ஆசாரி இல்லவே இல்லை. அதோட ஒரு பெரிய நகை கடை கட்டிட்டானுவோம். எனக்கு வியப்பாக இருக்குது. அந்த வாசலில் நின்று அழகான பொம்பளை பிள்ளைகளும் கூப்பிட்டு கையெடுத்து கும்பிட்டு, "அண்ணே வாங்க, புது நகை வந்திருக்கு, வந்து வாங்குன்னு சொல்கிறாங்க. இந்த சட்டையும் வெட்டிக்கு போட்டு நான் எப்படி உள்ளே போகிறது? நான் போகல, ஆரோக்கியம் வந்துட்டேன்" அப்படிங்கிறார். வந்துட்டு, "ஒரு விஷயம் தெரியுமா ஆரோக்கியம்?" "என்ன?" "நம்ம ஊரில் ஒரு பெரிய கடை ஒன்று கட்டுறவனு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாரு, அந்த கடையில் ராஜபாளையத்தை விட விலை கம்மியாக கொடுக்குறாங்களாம். எல்லா பொருளும் கிடைக்குதான். நம்ம இன்னும் ஊருக்குள்ளே போய் இந்த பொருள் விற்க முடியாதுன்னு இப்படி நடக்க போகுது" அப்படிங்கிறான். இந்த வீட்டில் வந்து ஆரோக்கியத்துக்கான ஒரு சரியான மரியாதை கிடைக்கல. ரொம்ப வெறுத்து போய் என்ன பண்ணுவார், அந்த கம்மாக்கரையில் போய் உட்காந்துருப்பாங்க. மது குடித்ததுக்கான அடையாளம், மது குடித்த மாதிரி சொல்ல, மது குடித்ததுக்கான அடையாளம் இருக்கும். மிச்சரு,
ஊறுகாய் பாக்கெட்லாம் சதறி கிடக்கும். இவங்க 2 பேரும் படுத்து கிடப்பாங்க. அந்த மக்கா ஃபோன் இருக்குல்ல, அது வந்து மரத்துக்கல்ல மாட்டி தொங்கும். எல்லாரும் வாங்க, ரூ. 50 தான் ஒரு பவுனு. பவுனு ரூ. 50. பவுனு ரூ. 50ன்னு சத்தமா அந்த மக்கா ஃபோன் சத்தம் போடும். ஆனா, இவங்க 2 பேரும் மயக்கத்துல அப்படியே படுத்து கிடப்பாங்க. ஒரு எரிச்சல். நகை விலை உச்சத்துக்கு போயிடுச்சு. இப்ப நகை விலை ரூ. 1,00,000 மேல தாண்டிடுச்சு. இந்த கதை எழுதும்போது என்னமோ ஒரு 30,000 40,000 இருந்திருக்கும் அந்த நகை. ஆனா, நகை எப்படி தேவையா இருக்கு தன்னுடைய மகளை கட்டி கொடுக்கறதுக்கு? ரெபேக்கா ஏன் இவ்வளவு கோவப்படுறான்னா, மகளை கட்டி கொடுக்கணும், பணம் வேணும். பையனுடைய பிஎஃப் பணத்துல தான் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கிறேன். நீ பாட்டுக்கு இப்படி இருக்கிறியே அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்றா. இந்த கதை வந்து அசல். அப்ப அசலுக்கு வித்த கூட பரவாயில்ல. வாழ்க்கை எப்படி போயிட்டே இருக்குது. அப்ப எது அசல்னா, ஒரு மனிதனுடைய மனிதம் இருக்குல்ல, அதான் அசல். இந்த மனிதத்தினுடைய அசலை விட்டுட்டு நம்ம வேற முகமூடியை போட்டுக்கிட்டு அலைகிறோம். அது இல்லை, நீங்க உங்க அசல்னு ஒன்று இருக்குது இல்ல அப்படி விஷயத்த கண்மணி ராசா அந்த தொகுப்புல சொல்லியிருப்பார். அது 10 கதையில் இது ஒரு முக்கியமான கதை. இதுதான் அசலுக்கான விஷயம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஓய்வெடுக்க கூட முடியாம ஓடிக்கிட்டே இருக்கிறார். நீங்க அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை சொல்லுவார், குளிர்காலத்திற்கு விறகு பொறுக்க போனால் விறகு பொறுக்கி கொண்டே இருந்தான், குளிர்காலம் போய்விட்டதுன்னு. இவங்க வாழ்க்கையில ஒரு பொருளை எதை எடுத்தாலும் 10 ரூபான்னு பொருளை எல்லாம் விற்று ராஜபாளையத்தில் போய் அது ஒரு 7 ரூபாய்க்கு வாங்குவாங்க. அதுவே 10 ரூபாய்க்கு ஒரு பொருளுக்கு 3 ரூபா தான் லாபம் கிடைக்கும். இப்படி விற்று விற்று அலைஞ்சு திரிஞ்சு வர்றாக்க அந்த பெட்ரோல் கூட காசு கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் பெரிய சூப்பர் மார்க்கெட் வந்து ஊருக்குள்ள வந்துச்சு. அது வந்த பிறகு எப்படி சிறு சிறு வியாபாரிகளுடைய வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி சிதைஞ்சு போகுது இருக்குல்ல, இதை பற்றியான கதை தான் அந்த அசலுங்கிற கதை. தமிழ் வெளி தான் வெளியிட்டு இருக்கு. அந்த கதைக்கு பேர், தொகுப்புக்கு பேர் கூத்து. அது பொதுவாக எல்லாத்துக்கும் நீங்கள் நினச்சி பார்க்கலாம், என்ன பெரிய கூத்தா இருக்குது தெரியுமா உனக்கு? என்ன அங்கே ஒரு நகை கடை வந்துருச்சு, இங்கே ஒரு நகை கடை வந்து, என்னடா அது பெரிய கூத்தா இருக்குது, ஒரு சோத்து கடை வந்தால் பரவாயில்ல, இவ்வளோ நகை கடை வந்துருச்சு, எங்கடா காசு இருக்குது வாங்குறதுக்கு, ஆனால் கூட்டம் போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப நையாண்டித்தனமாக கூத்துன்னு சொல்லியிருப்பார் கண்மணி ராசா. வாய்ப்பு கிடைக்கிறவங்க படித்து பாருங்கள்.